Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மகாதனம் ஓர் புரிதல். பொருளாதார ரீதியான வெற்றிகளை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது. இந்த பொருளாதார வெற்றிகளிலும் பல நிலைப்பாடுகள் இருக்கும். சாதாரணமான பொருளாதார வெற்றி, ஒரு 10 குடும்பத்தை வாழ வைக்கிற அளவுக்கான பொருளாதார வெற்றி, 100 குடும்பத்துக்கு படியெழுக்கிற அளவுக்கு பொருளாதார வெற்றி, 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கான பொருளாதார வெற்றின்னு பல நிலைகள் இருக்கும். இந்த பல நிலைகளில் உச்சக்கட்டமான வலிமை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகாதனம். மகாதனம், இந்த மகாதனம் கிடைக்கிற யோகிதை ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள்னால ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாதனம்னா பெரும் பொருளாதார வெற்றி தான். பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கத்தையே வழி நடத்துபவர்கள், விளையாட்டுத்துறை வீரர்கள், கலைத்துறை சாதனையாளர்கள், பல தொழில் மன்னர்கள், அந்நிய தேசத்தில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள், நிர்வாக இயக்குநர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய தன்மையுடையவர்கள். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் குறைந்தபட்சம் 1000 பேராவது இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு தான் மகாதனம். பெரும் தனத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறது தான் சூட்சுமமாக மகாதனம் அப்படிமா. பெரும் தனம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான துறைகளில் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இப்போ சாதாரணமான ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு அந்த மிக பெரும் தனத்துக்கு சொந்தக்காரர் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒன்று பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கணும், விளையாட்டுத்துறைக்காரர்களாக இருக்கணும். இன்றைக்கி சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎல்லில் செலக்ட் ஆகிற இந்தியன் டீம்லேயே விளையாடாத ஒரு பிளேயர் கூட 10 கோடி 15 கோடி ஒரு சீசனில் சம்பளமாக பெறுறார். இப்போ இது ஒரு 10 சீசன் அவர் விளையாண்டுறாருன்னா அது எங்கேயோ போயிடிக்கும். அந்த மாதிரி தான் இது பெரும் தனத்தை சேர்க்கும் அமைப்பு. மகாதனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 முக்கிய கிரகங்களுடைய தன்மையினால் இவர்களுடைய இணைவு, பார்வை, தொடர்பு இதனால் ஏற்படக்கூடியது. இதில் குறிப்பாக தனாதிபதியும் லாபாதிபதியும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தே ஆகும். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியை நம்ம தனாதிபதினும் 11ஆம் வீட்டின் அதிபதியை லாபாதிபதினு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே பணம் சார்ந்த வலிமையான வீடுகள் தான். சரி, என்ன தான் வலிமையான பணம் சார்ந்த வீடுகள் இருந்தாலும் அதிர்ஷ்டங்கிற ஒன்று இருந்தால் தானே அது நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் வெற்றி பெறுற மனிதர்கள் எல்லாருமே திறமைசாலிகளான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. முக்கால்வாசி நேரத்தில் அதிர்ஷ்டசாலிகள் தான் வெற்றி அடைஞ்சு மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க திறமை இருக்கிறதா நம்பிக்குவாங்க. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. பயங்கரமான திறமைசாலிகள்லாம் கூட அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தினால சமுதாயத்தினாலும் துறைகளினாலும் ஒதுக்கப்பட்டு ஓரமாக இருப்பாங்க. ஸோ இங்கே அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தனாதிபதியும் லாபாதிபதியினுடைய இணக்கமான சூழலோடு பாக்கியம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு மகாதனத்தை தரும் வல்லமை கொண்டவை. ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு தனாதிபதியும் புதன் தான், லாபாதிபதியும் புதன் தான், பாக்கியாதிபதி செவ்வாய். இப்போ இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற வீட்டிலேயே ஆட்சி வலுவை பெற்று பவர்ஃபுல்லாக இருந்து, ஆட்சி மூலத்திரிகோணங்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பில் இருந்து, தன லாபாதிபதியான புதன் உச்ச வலுவை 2ஆம் இடத்துல பெற்றிருக்கார். லக்னத்திலேயே சூரியனும் ஆட்சி. அப்போ லக்னாதிபதி பவராக இருக்கார், பாக்கியாதிபதி பவராக இருக்கார், தன லாபாதிபதி பவராக இருக்கார். ஆனால் இவர்களுக்குள்ள தொடர்புகள் இல்லை. இப்போ செவ்வாய் புதனோடோ, புதன் செவ்வாயோட தொடர்பே பெறலை. இதில் மேலோட்டமாக பார்த்தா எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லாத மாதிரியே இருக்கிற இந்த ஜாதகத்தில் புதன் தனது உச்ச வீட்டில் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரையில் இருக்கார். செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்கியாதிபதியின் தொடர்பு ஏற்பட்டு
இது ஒரு மகாதன யோக ஜாதகமாக செயல்படும். மேலோட்டமாக தொடர்பு இல்லாத மாதிரியே இருக்கும், மறைமுகமாக அந்த வலு கிடைக்கப்பெறும். புரிஞ்சிச்சுங்களா? இதுதான் சூட்சுமம். ஸோ மகாதன யோகம் இந்த மாதிரி செயல்படும். உங்களுடைய தனாதிபதி, லாபாதிபதி, பாக்கியாதிபதி இவர்கள் கனெக்ட் ஆகணும் ஏதாவது ஒரு வகையில். இவர்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வலுவாக இருக்கணும். 3 பேருமே பவராக இருந்தாங்கன்னா அது வேறு லெவல் ஜாதகம், வேறு லெவல் ஜாதகம். 3 பேருமே வலிமையோடு இருக்கிறதுங்க. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு மேசலக்கண ஜாதகம், தனாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருக்கார். லாபாதிபதி சனியும் அங்கேயே உச்ச வலுவோடு இருக்கார். இப்போ சுக்கிரனும் தனாதிபதி லாபாதிபதி 2 பேருமே பவரில் இருக்காங்க. பாக்கியாதிபதி குரு தனுசில் இருக்கார். மேலோட்டமாக பார்த்தா இந்த குரு இவர்கள் இருவரையும் தொடர்பு கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடத்தில் இருக்கார். சனி 3ஆம் பார்வையால் பாக்கியாதிபதியை பார்த்தபடி இருக்கார். இதுவும் ஒரு மகாபாக்கிய யோக ஜாதகம்தான். மகாதனம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ள ஜாதகம். புரியுதுங்களா? இதில் இன்னொரு நுணுக்கம், இவங்க நேரடியாக கனெக்டிவிட்டியில் வந்து வலிமை அடையிறது ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும். ஏன்னா உலகில் அபூர்வமாக தான் மிக பெரும் சாதனையாளர்களும் வெற்றியாளர்களும் கிடைக்கப்பெறுகிறார்கள்ங்கிற அந்த நிதர்சனத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். எல்லோரும் மாபெரும் தன அதிபதிகள் ஆகிட்டாங்கன்னா இப்போ பணத்துக்கே மரியாதை இல்லைங்கிற ஒரு லெவல் ஆகிடும். ஒரு காலத்தில் லட்சாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அடேங்கப்பா அவர் லட்சாதிபதிப்பான்னு. இன்றைக்கி லட்சங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. சொல்லப்போனால் கோடிங்கிறதே சர்வசாதாரணமாக போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 25 கோடியாவது சொத்து இருந்தால் தான் அவர் சொத்து இருக்கிற ஆளுன்னே சொல்ல முடிகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இது இன்னும் போகிற காலத்தில் 100 கோடி ரூபா சொத்து இருந்தால் தான் சொத்து இருக்குங்கிற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் 1000 கோடி ரூபா சொத்து இருந்தால் கூட சொத்து இருக்காங்கிற மாதிரியான டவுட் வந்துடும். ஏன்னா விலைவாசியின் உயர்வை பொறுத்து எல்லாமே மாறிடும். புரியுதுங்களா? ஒரு காலத்தில் 500 பவுன் எடுத்த காசுக்கான அமௌண்ட்டில் தான் இன்றைக்கி 5 பவுன் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தங்கத்தினுடைய மதிப்பிலேயே எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுச்சு. ஸோ பணத்துடைய மதிப்பிலேயும் மாற்றம் வரும். அப்போ இந்த 2, 9, 11 இந்த கிரகங்களின் வலிமை இவர்கள் எப்படி ஏனும் தொடர்பு கொண்டிருக்கும் நிலைமையில் மிக முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்களில் யாரேனும் அல்லது ஒருவரோ இருவரோ தொடர்ச்சியாக குறிப்பிட்ட பருவத்தில் தசை நடத்த வேண்டியது அவசியம். 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதிலாம் வலுவாக தான் இருக்காங்க. ஆனால் 15 வயசுக்கு முன்னாடியே எல்லா தசையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 65 வயசில் தான் தசையே வருது அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இவங்க வலுவாக இருந்தாலும் கூட அவர்கள் வலிமையாக உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு உண்டான காலத்தில் அவர்கள் வராமல் போய்விடுகிறார்கள்ங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக போய்டும். ஸோ அந்த வகையில் தன லாபாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியின் தொடர்பு இருந்தாலும் தசைகள் சரியான பருவத்தில் நடப்புக்கு வர வேண்டியதும் அவசியம். இங்கே தசாபுத்தி நடப்புக்கு வரலைன்னா எந்த ஒரு யோகமும் உங்களுக்கு செயல்படாமல் போகும். அப்படியே செயல்பட வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அது அரைமுறைமாய் செயல்பட்டு விடும். புரியுதுங்களா? தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக தசைகள் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு மேசலக்கண ஜாதகம், உங்களுக்கு குரு உச்சமாக இருக்கார், பாக்கியாதிபதி உச்ச வலுவோடு இருக்கார், அருமையான விஷயம். அதே இடத்துல சுக்கிரன் இருக்கார், 2 கூடைய தனாதிபதி சுக்கிரன் அங்கேயே திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்த நிலையில் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற லாபாதிபதி சனியை 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு மகாதன யோகம்தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த மகாதனத்தை கொடுப்பதற்கு கிரகங்கள் தகுதியோடு இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் பிறக்கும்போதே பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துடுறீங்க. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். குரு மகாதிசை ஒரு 6 வயசு பேலன்ஸ் இருக்குது. சனி மகாதிசை 19 வருஷம் சின்ன வயசுலேயே முடிஞ்சு போயிடுது. புதன் மகாதிசை 17 வருடம் நடந்து, கேது நடந்து, சுக்கிரன் வரணும். அந்த சுக்கிரன் வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 ஒரு 17 42 + ஒரு 7 49 வயது முடிஞ்சு போயிடும். குருதிசை 6 வருஷம் இருக்க பிறந்தீங்கனாலே இந்த கதை தான். அப்போ ஒரு யோகத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கே 50 வயசுக்கு வெயிட் பண்ணும். 50லேருந்து 70 வயசு வரைக்கும் நடக்கிற சுக்கிரன் வரும்போது தான் இந்த மகாதனம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். சின்ன வயசுலேயே 2 பவர்ஃபுல்லான கிரகங்கள் தசையை முடிச்செடுத்து பாருங்கள். ஒன்று குரு உச்சமாக இருக்கிறவர், அவர் 6 வருஷத்தில் முடிஞ்சு போய்டுறாரு. அடுத்து 25 வயசுக்குள்ளே சனி மகாதிசையும் முடிஞ்சு போயிடுது.
ஸோ அதற்குள் நீங்கள் பெரும் பொருளை ஈட்டக்கூடிய அமைப்புக்குள்ளே போக முடியாது. படிக்கிற காலம், படித்து முடித்து தான் யாருங்கிற உணர்ந்துக்கிற காலத்துக்குள்ளே தான் அப்போ தான் வந்துடும். அதுக்கப்புறம் சுக்கிரன் வர்றதுக்கு 57 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். சில ஜாதகங்களில் கிரக இணைவுகள்லாம் பக்காவாக இருக்கும். இப்போ நான் சொன்ன ஜாதகம், இந்த ஜாதகத்திலே பாருங்கள், மேச லக்னம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், குருவும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்காங்க, சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற பார்த்துக்கிட்டு இருக்காரு. பதிலுக்கு இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. நல்ல படிப்பு இருந்துச்சு, நல்ல குடும்ப அமைப்பு இருந்தது, ஆனாலும் பெரும் தனம் சேர்க்கும் யோகிதைகள் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வயசாகி போயிட்டு. ஸோ இந்த பாயிண்டையும் கவனிக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி வலுவுடன் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். இவர்கள் 25 வயதிலிருந்து ஒரு 50-60 வயசுக்குள்ளே தசன் நடத்த வேண்டியது அவசியம். அவர்கள் தசன் நடத்துகிற காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்க தகுதி உடையவராக இருக்க வேண்டியதும் அவசியம். எத்தனை அவசியங்கள் இதில் உள்ள வருதுங்கிறதையும் பார்த்துக்கணும். நார்மலாக யோகங்கள் சரியானபடி கோர்க்கப்பட்டு தான் வெற்றியை கொடுக்கும். அந்த சரியானபடி கோர்க்கப்பட்டு சரியான நபர்களை அது தேர்ந்தெடுத்து தான் மாபெரும் வெற்றியாளர்களாக உருவாக்கும். அந்த மாபெரும் வெற்றியாளர்களாக இருக்கிறதுக்கு இத்தனை கண்டிஷன்ஸும் பொருந்தி போக வேண்டியது அவசியம். புரிஞ்சிடுச்சுங்களா? அந்த பொருந்தி போகும் தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்களும் ஒரு மகா செல்வந்தர் எனும் மகாதனத்திற்கு சொந்தக்காரர் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.